இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் போய் கடையில் ஒரு கிளாக் வாங்குறீங்க. இப்போ அந்த கடிகாரம் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. 2 வருஷம் இல்லை 1 வருஷம். அந்த கடிகாரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம திரும்ப கடையில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை சரி செஞ்சு தந்துடுவாங்க. ஏன்னா அதுக்கு அந்த கடையில் உள்ள ஓனர் பொறுப்பு. அவங்க அதை ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக தருவாங்க. அப்படி இல்லைன்னா அதையே சரி செஞ்சு அந்த பார்ட் எது ரிப்பேர் ஆகிருந்துச்சோ அதை மட்டும் வேறு மாற்றி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது அந்த 2 வருஷத்துக்கு நம்ம என்ன பிரச்சனைனாலும் எத்தனை டைம் கொண்டு போனாலும் அவங்க நமக்கு சரி பண்ணி தருவாங்க. ஏன்னா அவங்க அந்த கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துவாராம். 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, முடிவு பரியந்தம் அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். எதுக்காக? நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி ஸ்திரப்படுத்துவாராம். கிறிஸ்து இயேசுவின் நாளில் நம்ம மேலே எந்த குற்றமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். இப்போது நீங்கள் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். அப்போது முழு அதிகாரமும் அவர் கையில் கொடுத்துறோம். அவர் தான் நமக்கு பொறுப்பு. நம்மளை கிரயம் கொடுத்து அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? வாங்கியிருக்கிறாரு. இப்போ தாவீது கர்த்தருடைய பாதையில் நடந்துகிட்ருக்கும்போது தவறு செய்கிறான். தவறு செய்யும்போது நாத்தான் மூலமாக உணர்த்தப்படுறான். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலும் நம்மையும் மனம் திரும்பி அவரிடம் அவரே கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா அவர் தான் நமக்கு கேரண்டி கொடுத்துருக்கிறாரு. முடிவு பரியந்தம் நம்மளை ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்லிட்டு நமக்கு கேரண்டி அவர் தான். அவரே தான் பொறுப்பெடுத்துக்கிறாரு. நம்மளை சரி செய்து ஸ்திரப்படுத்துவது அவருடைய பொறுப்பு, அவருடைய கையில் தான் இருக்குது. அதே மாதிரி இது 1 வருடம் 2 வருடம் இல்லை, முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரும் வரை அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவாராம். அதனால் நாம் பயப்பட தேவையே இல்லை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ரிக்வஸ்ட்டையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றுங்க ஏசப்பா. அமேன். போட்டிருக்கிற ஒவ்வொரு மெசேஜுக்காகவும் நன்றியப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் வறுமையாய் திரும்பாதபடிக்கு அவங்க கண்கள் காண அவங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. உறுதியாக நாங்கள் நம்புகிறோம்ப்பா. அமேன். அதற்காக நன்றியப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதில் போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்கும் என் இயேசு என் தேவன் பதில் தருவாராக. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா, நீங்கள் அவங்க இருதயத்தில் என்னென்ன காரணங்கள் என்னென்ன ஏக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. ஆமேன். தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, மனுஷனோ முகத்தை பார்க்குறான், தேவனோ இருதயத்தை பார்க்குறாரு. ஆமேன். உங்களுடைய இருதயத்தை தேவன் பார்க்குறாரு. மனுஷங்க உங்களுடைய முகத்தை பார்த்து என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். ஆமேன். ஆனால் தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு. நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் சிரிக்கிற சிரிப்பு, இதெல்லாம் வச்சு மனுஷங்க ஏதாவது ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு. உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்குங்கிறத தேவன் பார்க்குறாரு. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் விருப்பங்கள் இதெல்லாத்தையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. காலங்காலமாக யோசித்து உள்ளத்தின் ஆழத்தில் படிஞ்சு கிடக்கிற விருப்பங்கள் அத்தனையும் தேவன் இன்றைக்கு
வெளிப்படுத்தி அதை உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிறாரு. இத்தனை வருஷம் ஏக்கங்களாக நீங்கள் சேர்த்து வைத்திருந்த விஷயங்களுக்கு தேவன் இன்றைக்கு உருவம் கொடுத்து உங்கள் ஏக்கங்கள் அத்தனையும் தீர்க்க போகிறாரு. ஆமேன். எந்த மனுஷ கிரியையினாலும் அல்ல, தேவன் உங்கள் மேலே கிருபையாய் அவருடைய தயவு உங்கள் மேலே இருக்கிறதுனால, அவர் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதுனால இந்த காரியத்தை செய்ய போகிறாரு. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய இத்தனை வருஷமாக வச்சிருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் தேவன்கிட்ட சொல்லும்போது அவர் இன்றைக்கு அதை நிறைவேற்றுகிறார், நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. தாவீதை குறித்து சவுலின் வேலைக்காரங்க சவுல்கிட்ட பேசும்போது, நான் ஈசாயினுடைய குமாரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், இது எல்லாத்தையும் சொல்லும்போது அடுத்து சொல்கிற விஷயம், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். ஆமேன். உங்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் தேவன் இருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது மீதி எல்லா காரியங்களையும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். நீங்கள் பராக்கிரமசாலியாக இருப்பீங்க, யுத்த வீரராக இருப்பீங்க, காரிய சமர்த்தனாக இருப்பீங்க, சௌந்தரியம் உள்ளவனாக இருப்பீங்க. ஆமேன். ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதை பார்ப்பாங்க, தேவன் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னு அவங்க அறிஞ்சு கொள்கிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறாரு. ஆமேன். தாவீது கூட தேவன் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா தாவீது எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன்கிட்ட சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சங்கீதம் முழுவதும் நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன்கிட்ட சஞ்சரிச்சுக்கிட்டு, தேவன்கிட்ட பேசிக்கிட்டு, புகழ்ந்துக்கிட்டு, ஆராதிச்சுக்கிட்டு, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமேன். இதயத்துக்கு மிகுந்த பிரியமுள்ளவனாக தாவீது இருந்தார். இன்றைக்கு நீங்களும் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமுள்ளவங்களாக இருக்கீங்க. ஆமேன். அவருடைய ஏக்கம் எல்லாம் நீங்கள் அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட அமர்ந்திருக்கணும், அவர்கிட்ட நேரம் செலவழிக்கணுங்கிறது மாத்திரம்தான். ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, தாவீதினுடைய இருதயத்தை அப்பா அதே மாதிரி உங்ககிட்ட நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சஞ்சரிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும்போது நீ பட்டயத்தோடும் ஈட்டிகளோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறா, ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி கோலியாத்தை வீழ்த்துறாரு. இப்போ உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளாக நீங்கள் யோசிங்க. ஆமேன். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நோயாக இருக்கலாம், அது என்ன மாதிரியான நோயாக இருந்தாலும் பரவாயில்ல. கிட்னி ப்ராப்ளம், கேன்சர், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, லிவர் பிரச்சனை, லங்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கை கால் வலிகள், சுகர், ப்ரெஷர், எந்த மாதிரியான நோயாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அதை எதிர்த்து போரிடுவது கர்த்தரின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை எதிர்த்து நீங்கள் போரிடும்போது அது வீழ்ந்து போகும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், திருமணத்திற்கான தடையாக இருக்கலாம், சமாதான குலைச்சலாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், மனசில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தரின் நாமத்தினால, எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது அத்தனை பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்குது. ஆமேன். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனிமே உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறதில்ல. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் குடும்பம் முழுவதும் சமாதானம் குடியிருப்பதாக. உங்கள் மேலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது காணாமல் போகட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. இருக்கிற கடன்கள் அடைக்கப்பட்டு அப்பா மேலும் வெற்றிகள் உங்களை நோக்கி வருவதாக. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், மனசெல்லாம் குழப்பமாக இருக்கும், இதில் நம்ம எப்படி சரியாக செய்து வெற்றி பெற போகணும்னு. ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு தான் வெற்றி,
ஏன்னா உங்கள் கூட தேவன் இருக்கிறாரு. உங்கள் கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு. எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறாரு. ஆமேன். அவர் உங்களை நேசிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. சண்டை சச்சரவுகள் மாறி அப்பா சமாதானமும் சந்தோஷமும் அங்கே குடிபெறட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் சமாதானம் இருக்கட்டும் ஏசப்பா. யாரை குறித்தும் யாரும் எந்த வருத்தங்களும் மனசில் வைக்காமல் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அப்பா அந்த இடங்களில் உம்முடைய சமாதானம் நிலவட்டும்பா. உங்களுக்குள்ள சந்தோஷமாக இருக்கட்டும் ஏசப்பா. ஆமேன். இன்றைக்கு அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியக்கூடிய பிரச்சனை அப்பா காணாமல் போகுது ஏசப்பா. இந்த பிள்ளைகளோட இருதயத்தில் ஆமேன் இந்த விசுவாசத்தை நீங்கள் துவக்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா செய்ய போகும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமேன் நீங்கள் அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் பாதுகாத்தல்லுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் கூடயும் நீங்கள் இருக்கீங்கிறத இந்த உலகம் அறிய செய்யுங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.